இஸ்ராயல் மக்களுக்கு எருசலேம் மாநகர் ஒரு முக்கியமான நகரம். கடவுளுடைய ஆலயம் இருப்பது, கடவுளுடைய பிரசன்னம். அங்கே வரும்போது கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்ந்து அதை அனுபவமாக்கி வாழ்கிறார்கள். மோசே வழியாக பெற்றுக்கொண்டது, இறைவாக்கினர் வழியாக பெற்றுக்கொண்டது எல்லாம் நினைவுக்கு வந்து தங்கள் வாழ்விலே அவர்கள் வாழத் தொடங்குகிறார்கள். அப்படி வாழுகின்ற பொழுது எது தேவை? நல்ல எண்ணம், நற்செயல்கள், நம்பிக்கை. இதை பற்றி இறைவாக்கினர் எசையா சொல்வதை முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். ஆனால் கடவுளே இயேசுவாக அந்த எருசலேம் நகருக்கு வந்து விடுகிறார். அவர் சொல்கிறார், வெறும் வார்த்தை மட்டுமல்ல, வார்த்தையை தாண்டி நம் வாழ்வு அவரது வார்த்தையின் மீது கட்டப்பட்ட செயலாக இருக்க வேண்டும், கட்டடமாக இருக்க வேண்டும். அப்பொழுது எதுவும் அசைக்காது. என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவர்களாம் விண்ணரசு சேர மாட்டார்கள், மாறாக என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடப்பவர்கள். இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வேற்றுமையும் வெறும் வார்த்தைகளில், வார்த்தையை தாண்டி வாழ்வு, செயல்கள் எவ்வளவு முக்கியம் என்பதை இயேசு சொல்வதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வார்த்தையிலே எல்லாரையும் ஏமாற்றி விடலாம், கடவுளை ஏமாற்றி விடலாம். ஆனால் வாழ்வு எங்குமே ஏமாற்ற முடியாது. நாம் எப்படி என்பதை யோசித்து பார்த்துக்கொள்வோம். இயேசுவின் வார்த்தை மீது கட்டப்பட்ட அசைக்க முடியாத செயல்களுடைய கட்டடமாக மாறுவோம். இறைவன் நன்மை வாழ்த்து பெறும்.